இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா திரும்ப என் நம்பரை அன்பிளாக் பண்ணிட்டா போல இருக்கு. ஹலோ. ஹாய் மித்ரா. என்ன என் நம்பரை அன்பிளாக் பண்ணிட்ட போல? ஆமா மித்ரா, உன் நம்பரை அன்பிளாக் பண்ணிட்டேன். என் மைண்ட் செட்டையும் நான் அன்டூ பண்ணிட்டேன். தட்ஸ் ரியலி கிரேட் மனிஷா. நான் சில விஷயங்களை கோவத்துல பண்ணிடுறேன், ஆனா நிஜமாவே நான் அதை வேணும்னு பண்ணல. என்னால உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? சரி விடு மனிஷா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே இல்ல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஒதுக்கி வைக்கிற, எனக்கு அது போதும். யூஆர் ஆல்வேஸ் ரைட் மித்ரா. நான் தான் அப்பப்போ உன்கிட்ட ராங்கா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், ராங் டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி உன்னை கடுப்பேத்தணுன்றதுக்காக நீரஜ் கிட்ட க்ளோஸா மூவ் ஆனதுனால இப்ப நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்பவாவது நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டியே. இதுக்கப்புறமும் நான் உணராமையே இருந்தேனா போக போக நான் என்னெல்லாம் இழக்க வேண்டியதா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு மித்ரா. வாழ்க்கையில நான் எதை இழந்தாலுமே என்னால தாங்கிக்க முடியும், ஆனா ஒண்ணு மட்டும் நான் இழந்துட்டா என்னால தாங்கிக்க முடியாது. ஹலோ மனிஷா, நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்ல சுஜாதா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கிட்ட வந்துடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நீ எனக்காக வெளியே வர விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன்? எதுக்கு? ஏன்னா எனக்கு நிச்சயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ என் கூட சுத்திட்டு இருக்கன்னு தெரிஞ்சா உன் வீட்ல ஏதாவது நினைப்பாங்க. சரி சரி, நான் உன் கூட வெளியில வர்றது யார்கிட்டயும் சொல்லல மனிஷா. ஓகே, see you. இந்த மித்ராவும் அந்த மனுஷாவும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு வெளியில கொண்டு வந்துட்டேனா எனக்கும் லக்ஷ்மிக்கும் ரூட் மொத்தமா கிளியர் ஆயிரும். இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன ரகசியம் ஓடிட்டு இருக்குன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். அப்போ நான் கிளம்பவா? என் கிழிஞ்சு போன பேக்குக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கல்ல, உனக்கு ஒரு காஃபி கூட கொடுக்காம அனுப்புனா நல்லாவா இருக்கும். உள்ள வா போலாம். இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே கிளம்பி போன்னு சொல்லுவ, இப்ப என்ன புதுசா வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுற? என் கிழிஞ்சு போன பேக்க கொண்டு வந்து கொடுத்தல்ல, அதனால ஒரு சின்ன நன்றி கடனுக்காக கூப்பிட்டேன். இதை தாண்டி வேற ஏதோ இல்ல சார், நீங்க வேணா கிளம்புங்க. நான் வரலனா பாவம் நீ ஃபீல் பண்ணுவல்ல. வரேன். என்ன விவேக், என்ன சடன் சர்ப்ரைஸா இருக்கு? சும்மா தான் ஷாலினி, இந்த வழியா தான் போயிட்டு இருந்தேன். அப்படியே உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். யூ ஆர் சோ ஸ்வீட் விவேக். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஹாய் சொன்னாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ போற வழியில எனக்கு ஹாய் சொல்றதுக்காகவே வீடு வரைக்கும் வந்திருக்க. என் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாக்ட்லி ஷாலினி, இப்பதான் நீ என்ன கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி விவேக்கை இன்னும் நெருக்கமாக்கிக்கணும். விவேக், நீ தண்ணி குடிக்கிறியா? வை நாட் ஷாலினி, உன் கையால நீ எனக்கு தண்ணி கொடுத்தாலும் நான் அதை அமிர்தம்னு நினைச்சு குடிச்சிருவேன். நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் இவன். அத்தை எடுத்துக்கோங்க. சரி, நான் வந்து பாத்துக்கிறேன். என்னங்க? சரி, நான் அப்புறமா பேசுறேன். தாத்தா வணக்கம். வணக்கம் சார், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க தாத்தா? நாங்க நல்லா இருக்கோம் லக்ஷ்மி. தாத்தா, நான் உங்களுக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தோம். என்ன நீரஜ் இன்னைக்கு ஸ்பெஷல்? ஒன்னும் இல்ல ஆண்டி, கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்தீங்க. சொந்தங்கள் மாதிரி கூடவே இருந்து ஃபங்க்ஷனை நடத்தி வச்சிங்க. அதனால தாத்தா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சாரு. ஐயோ, இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ்? இல்லம்மா, உறவுக்காரங்களா இருந்தாலும் செய்தி சொல்லி அனுப்புனா கொஞ்ச நேரம் வீட்டுல உட்கார்ந்து இருந்துட்டு 4-5 வாய் சாப்பிட்டுட்டு அவங்க வழியை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி எல்லாரும் இன்வால்வ் ஆனீங்க.
அதனால உங்க மேல எனக்கு அளவற்ற அன்பும் மரியாதையும் இன்னும் கூடிடுச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல விடுங்க பிரசாத் ஐயா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீரஜும் இப்ப எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பையனா ஆயிட்டான். அவனோட நிச்சயதார்த்தம் கல்யாணத்தை அங்க கூட இருந்து நடத்துறது பெருமையா தான் நாங்க நினைக்கிறோம். என்னாச்சு நீரஜ்? ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, காலையில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன். அப்போ இருந்தே கை கொஞ்சம் வலிக்குது. டிரைவிங் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு. அப்ப இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, நீங்க டிரைவ் பண்ணாதீங்க. எங்க டிரைவர் அமித் சிங் இருக்காருல்ல, அவரை கூட்டிட்டு போலாம். என்ன சொல்றீங்க? சரி லக்ஷ்மி. அமித் சிங், அமித் சிங். மேடம் சொல்லுங்க மேடம். கொஞ்சம் வெளியில போனோம். நீரஜ் கார் எடுக்கறியா? சரிங்க மேடம். வாங்க. வாவ் லக்ஷ்மி, இன்னைக்கு நீயே என்னை கூப்பிட்டுருக்க. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்க உட்காருங்க மாமா. வாய்ப்பு கிடைச்சிட்டா போதும், அப்படியே பயங்கரமா சீனை போட்டுருவா. இவ்ளோ அழகான பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு அங்க எங்கேயோ பாத்துட்டு இருக்கியே மாமா. ஐயோ, இப்படி ரொமான்டிக்கா பாக்காத மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது, நான் பாக்குறது ரொமான்டிக்கா இருக்கா? ஆமா, கண்ணிலே கடிச்சு சாப்பிடுற மாதிரி பாக்குற. தேவையில்லாம இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு என்னால முள்ளடா சாமி. நீ இப்படி கடிக்கிற மாதிரி பாக்கும் போதெல்லாம் என் உடம்புல அப்படியே கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கு தெரியுமா? இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மார்க்கமா இருக்கு போலயே. அர்ஜென்ட்டாங்கிறது எஸ்கேப் ஆகுறது தான் பெட்டர். இன்னும் எப்படி எல்லாம் இருக்குன்னா ஷாலு, போதும். பேலன்ஸ் ஃபீலிங்ஸ் வேணா நெக்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லு. இப்பவே நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது கொமட்டிட்டு வர மாதிரி இருக்கு. என்னது, என் ஃபீலிங்ஸ கேட்டா உனக்கு கொமட்டுற மாதிரி இருக்கா? நீ இப்படி திடீர்னு டைரக்டா கேட்டா சொல்றது ரொம்ப கஷ்டம் ஷாலு. நான் போயிட்டு வரேன். பாய் ஜானு. நான் கிளம்புறேன். பாய். மனிஷா, என்ன மித்ரா? அம்மனுக்கு தானே பூஜைன்னு, அந்த பூஜைக்கு தாலியெல்லாம் எதுக்கு? அந்த பூஜை ரொம்ப ஸ்பெஷலானது மித்ரா. நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருமா. இதுக்கப்புறம் எப்பவும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கான பூஜை. அதனாலதான் இந்த பூஜையில அம்மனுக்கு மஞ்ச கயிறுல தாலி கட்டி பூஜை பண்ணணுமா. ஓ ஓகே.